ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன vlog அப்படின்னா காலேஜ் ட்ரிப்பு. நம்ம காலேஜ் ட்ரிப் போகிறோம். அதுக்கான vlog என்னையிலேருந்து. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம வந்து இன்னைக்கான ட்ரெஸ்ஸை தான் பேக் பண்ணுவோம். இன்னைக்கு நைட் நம்ம கிளம்புறோம். காலேஜ் முடிச்சுட்டு ஹேர் கட்லாம் இன்னைக்கு ஒரு மினி vlog வரும், அதை பாருங்க. ஹேர் கட்லாம் பண்ணிட்டு அழகாக்கண்ணா ஹேர் கட்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து கை வலிக்கு வேற. ஹேர் கட்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெஸ் பேக் பண்ணுவோம். நல்லா இருக்கா? ஒரு 2 நாளைக்கு அக்கா இப்படிதான் இருப்பேன். இப்படி டேஸ் ஜாலியாக அழகாக இருக்கணும் அப்படின்னு தான் இருக்க போறேன். அடுத்த 3 நாள் எப்படி இருக்க போறேன்னு எனக்கும் தெரியல. சரி, ஓகே, ஃபைன். நம்ம வந்து இன்னைக்கு வந்து ட்ரெஸ்ஸு பேக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸே இன்னும் எடுத்து வைக்க என்ன ட்ரெஸ்ஸுன்னு எனக்கும் தெரியல. முக்கால்வாசி கேர்ள்ஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸு பேக் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பேக் பண்ணலை. நம்ம வந்து ட்ரெஸ்ஸு கண்டுக்காதீங்க, இப்படிதான் அடிக்கடி பண்ணிட்டு இருப்பேன். நம்பர் 1 நம்ம போய் ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிட்டு வருவோம், வாங்க. ஒருத்தி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், சவுண்ட் வச்சிட்டு இருக்கேன். நீ பாட்டு ஓகே ஓகே அமைதியா உட்காரு. திஸ் இஸ் மை பேக். இதில் தான் நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்து போகிறோம். ஏன்னா ட்ரெஸ் வைக்கணும் அவசியம் இல்லை. எத்தனை இதுன்னு தெரியல, பூஸ் அப்படியே வாங்கி அப்படியே வச்சிருக்கேன். நம்ம வந்து இதை பிடிப்போம். இதெல்லாம் ரெடி நான் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் கண்டுக்காதீங்க. என்னம்மா பார்க்கல. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம வந்து ஷூ வைக்க போகிறோம். அதனால் நம்ம ஷூ லாஸ்ட்டில் வச்சு போய்ப்பேன். இப்போ வச்சுன்னு சொல்லி எங்கள் அம்மா என்ன செருப்பால் அடிப்பாங்க. அதனால் நம்ம ஷூ லாஸ்ட்டில் வச்சுப்போம். வெளில ஒருத்தன் கத்திட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவன் இருக்கிறதால உள்ளே வரமாட்டான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு செட்டு வைப்போம். எடுத்து போகிறது 2 செட்டு. அதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பேக்னு எனக்கும் தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு செட்டை வச்சுருவோம். உள்ள நம்மளால தான் படிச்சு வைக்க முடியும். அடுத்து வந்து இவன் வந்து நாங்கள் வாங்கின செட்டு ட்ரெஸ்ஸு 2 ஜீன்மே வச்சுப்போம். எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு தேவையான பொருள் வந்து இது உள்ள வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வைக்கலாமான்னு தெரியல. கேப் இருக்கான், இங்கே ஒரு கேப். ஃபஸ்ட் நம்ம வந்து இதெல்லாம் ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் நம்மளுக்கு தேவை. அடுத்து வந்து அண்டர் ஆர்ம் ரோல் ஆன், அது தேவை. அப்புறம் வந்து ஐப்ரோஸ், ஐலைனர், லிப்ஸ்டிக், லிப் பாம் தான் முக்கியம் நம்மளுக்கு. அப்புறம் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வச்சுப்போம். தேவையில்லை சந்தனம் வைக்க தான் ஃபவுண்டேஷன். அவ்வளோதான், இது போதும் நம்மளுக்கு. இதுதான் நம்மளோட மேக்கப். நம்ம இதுதான் இதுக்குள்ள போட்டுக்குவோம். சன்ஸ்க்ரீன், ஐலைனர், லிப் பாம், கண்ணாடி. ஆக்கா இது வச்சுக்கோ. அடே மாசா இருக்கேனா? அடே இப்படி எடுத்து விட்டு மாசு என் ஃபேஸ். ஸ்பீக்கர் ஆன் பண்ணடி. ஆன் பண்ணிட்டேன். அது ஆன் பண்ணலடி, நீ வீடியோ ஆன் பண்ண சொல்லடி. ஐயோ. Many hours later. ஃபில்டர்லாம் போட முடியாது, நேச்சுரல் தான். ஃப்ளாஷ் நீங்கள் இருக்கு பட்டி. பார்த்துக்கோங்க. நாங்கள் vlogக்கு இது என்ன, இது ஃபில்டர் போட்டு போகிறாங்களா? சும்மா இருடி வாடி. இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம். கடவுளே, என் நிலமையை பார்த்தீங்களா? ஐடி கார்டு எங்கே வந்து மிஸ் பண்ணுவோம். நல்ல வேலை இங்கேயே இருந்து நின்றுட்டேன்.
என் நிலமை ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்லேயே சார்ஜரை விட்டு வந்துட்டேன், ஐடி கார்டை விட்டு வந்துட்டேன், அப்புறம் மைக்கை விட்டு வந்துட்டேன். கடவுளே! அப்புறம் அப்பா தான் வந்து எடுத்தாரேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப மோசமாக இருக்கேன் நிலமை. வழியா வந்துட்டோம். நீ உங்க வீட்டில் வரல. ஐயோ வாங்க வாங்க, நீங்க எல்லாமே வாங்க. மாடு இது மேய்க்கிறவங்க. இவங்க தான் பாத்துக்கங்க, இவங்க தான். ஆமா, நாங்க தான் ஓனர் ஆஃப் தி மாடு. என்ன சொல்லணும்? நாங்க ஐவி போறோம். அவ்வளவுதான். வாங்க, நீ வாங்க. நீ ஜெர்னா மாதிரி ஐவி போறோம் வாங்க அப்படிலாம் சொன்னா அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்து ரீடேக் அவ்வளவுதான். நம்ம தான் காலேஜ் பேய் மாதிரி இருக்கு. பஸ் அங்கே நிற்குது. இது பஸ் வந்து யார் பஸ்ஸுன்னு தெரியல, எங்களுக்கா இல்லை வந்து வேற டிபார்ட்மெண்ட்டுக்கான எனக்கு தெரியல. ஓகே பரவாயில்ல, நாங்கள் ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் மெர்சலாக இருக்கு. புள்ள இங்கே நம்ம புள்ள இந்த ட்ரெஸ் மாதிரி வந்துருக்கு. பஸ்ஸு ஒரு வழியாக வந்துருச்சு. எங்களோட பஸ்ஸு நேம் வந்து ஆர்எம்ஆர் பஸ்ஸு தான். செம்மையாக டிஜே, ஃபுல்லாக டிஜே, சாங்கு, லைட்ஸு சூப்பராக இருந்துச்சு. பஸ்ஸில் ஏறி வந்தாச்சு, உட்காந்தாச்சு, வைப் பண்ண வேண்டியதான் இனிமேட்டு. வாய் மூடு போதும். ஆட்டம் போட்டு வெயிட்ல இருந்து உட்காந்துருக்கோம். ஃபுல்லாக ஆட்டம் போட்டு ரொம்ப டயர்டில் வந்து உட்காந்துருக்கோம். ஏன்னா டீ குடிக்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. டீ காஃபி அது மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணும்ல, அதனால் வெயிட் பண்ணி பஸ் நிப்பாட்டிருக்காங்க. செம்ம வைப்பு, சூப்பராக போச்சு. எப்போ ஆட்டமான ஆட்டம், என்ன ஆட்டம்! வாய்ஸ் போயிடுச்சு, சுத்தமாக வாய்ஸ் இல்லை. அதனால் எல்லாம் டீ குடிக்க வந்திருக்காளுங்க. எனக்கும் வாய்ஸ் போயிடுச்சு. இல்லை வந்து முடி ஹேர் ஸ்டைல் கன்றாவியாக இருக்குது. என்னோட காலைல எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருந்தேன், இப்போ எவ்வளோ கேவலமாக இருக்குது. வணக்கம், வாங்க வாங்க. ஒருவேளை ஆடி ஆடி கால் வலிக்காது. Cetaphil's bright healthy radiance perfectly set. The key ingredients niacinamide and C-lactose, advanced peptides and antioxidant C. Most Brown. Enjoy the next 30 minutes of uninterrupted listening. ஃபுல்லாக ஆடி முடிச்சுட்டு நானும் குண்டும் வந்து எங்கே படுத்துருக்கோம்னா கீழே படுத்துருக்கோம். ஏன்னா கீழே தான் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. 2 பேரும் கீழே படுத்துகிற, மற்றவங்கெல்லாம் இடம் இல்லை ஃபஸ்ட்டு. எனக்கெல்லாம் நமக்கு கால் நீ டிவி படுத்தால் தான் நம்மளுக்கு தூக்கம் ஒரு இல்லாட்டி அவ்வளோதான், கம்ஃபர்டபுளாக படுக்கணும். அதனால் நான் வந்து கீழே படுத்துட்டேன். என்னை பார்த்து குண்டும் கீழே வந்து படுத்துக்குச்சு. Many hours later. இப்போ தான் எங்கே என்னது கேரளா பார்டரில் கேரளாக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் எங்கே இருக்கோன்னு தெரியல. இன்னும் 2 hours ஆகுமா? 2 hours ஆகுமா? இது கேரளாவா? ஆமாம், எல்லாம் இங்கிலீஷில் எழுதியிருக்கு. கேரளாலேயே இங்கிலீஷில் எழுதக்கூடாதா? மலையாளத்தில் கேரளா வந்தாச்சு. ஃபுல்லாக தூங்கி குட் நைட். குட் நைட். அவ்வளோதான், குட் நைட். 2 hours later.
எல்லாம் பாரு என்ன தூங்கிட்டு இருக்காங்க. கத்தி கத்தி வாய்ஸ் போச்சு. ட்ரை பண்ணுறதுனா நீங்கள் இது கொஞ்சம் கொஞ்சம் எப்படின்னா சிலோனையும் மலையாளத்தையும் கொஞ்சம் இணைச்சு ஒரு கலவையாக வரும். ஆமாம், மலையாளமும் சிலோனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் தூய தமிழில் வரும், இது கொஞ்சம் ஆனால் வாயிலேருந்து பெருசாக ஆத்துறாங்க. நல்லா எல்லாம் தூங்கி பிடிச்சி எல்லாம் ஏஞ்சாச்சு. பஸ்ஸும் கேரளாக்குள்ளே வந்துருச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லாம் உட்காந்து கதை பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாங்கள்லாம் வேறு. எல்லாத்துக்கும் செம்ம டயர்டு. எல்லாம் எப்படா ரூமுக்கு போவோம் ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணுவோன்ற மாதிரி உட்காந்துருந்தாளுங்க. அதில் நானும் ஒரு கேஸ் தான். செம்ம வைப்பானா ஆடிக்கிட்டே தான் வந்திருந்தோம். தண்ணிலையா? ஆனால் ஜூஸில் நானே அப்படிதான் இருக்கேன். பரவாயில்ல சொல்ல மாட்டாங்க. ஒரு வழியாக ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. அப்பாடி எப்படா வருவோன்னுச்சு. அப்படி இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் இடத்துக்கு போகணும். கடுப்பாக இருக்கு. பரவாயில்ல. மழை பெய்யுது. சரியா இப்படி பேசுற? சும்மா அடிச்சு போடுவேன். நீ பேசுறப்ப தெரியும். அதான் நாங்கள் பேசுறப்ப தெரியுமா? போய் நான் அப்படிதான் பேசுவேன். மழை பெய்யுது. அப்புறம் ஒவ்வொருத்தராக போய் கீ வாங்கிட்டு இப்போ அவங்கவுங்க ரூமுக்கு ஒரு ரூமுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு 9 பேர்கிட்ட ஃப்ரெஷ் ஆனோம். ஆமாம், நிறைய பேர் இருக்கிறனால டக்கு டக்குன்னு கொடுத்துறாங்க. அதனால் 9 பேருக்கு போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பணும். வேறு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ரூமில் வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்த போகிறாளுங்க. ரூமில் நான் பைத்தியம் பிடிச்சி போக போகிறேன்.